நான் வந்து தலைவா எல்லாமே ஸ்டோரி. செம. ஓகே. இது இங்க தலைவாவா? அயன் இருக்கு. அங்க பாரு. இந்த பாரு நான் தலைவா சொல்றேன் பாரு. இது எப்படி அது ரிலீஸே ஆகலையா? இல்லையா? ஆச்சு, ஆச்சு, பாத்து அது ஆச்சு. இதாகுது. ஆச்சு, ஆச்சு. அது கேளு. எப்படி தெரியுமா? ஆ. நான் வந்து அப்போ தலைவா அப்போ சாம்சங்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆ. ஆமா. தலைவா அப்போ சாம்சங்கா? சாம்சங் ஆப்பிள். ஆமா சாம்சங். சோ சாம்சங்ல வெறி பிடிச்ச விஜய் ஃபேன். எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச விஜய் ஃபேன்னா எப்படி ப்ரோ அந்த டிரான்சிஷன் நடந்தது? அனில்ல இருந்து அமரன் நான் அந்த நான் இல்ல டிரான்சிஷன். நான் இல்ல ஓ நீங்க இல்ல. ஓகே நான் இல்ல. சொல்லுங்க. அவன் என் கூட வந்திருந்தான். அவன் பேரு வந்து சாந்தகுமார். அந்த ஆ. பையன் பேரு. அவனும் சாம்சங் ப்ரொமோட்டர் தான். அங்க ஓகே. வந்து அந்த கடை வந்து ரொம்பவே பெருசுனால 2 ப்ரொமோட்டர். அவன் வெறி பிடிச்ச விஜய் ஃபேன். எந்த அளவுக்கு விஜய் ஃபேன்னா ம். அந்த அவன் கல்யாணத்துல கூட விஜய் போட்டோ நடுவுல வச்சுதான் தாலி கட்டினாங்க. அந்த அளவுக்கு விஜய் ஃபேன். ஓகே, ஓகே, ஓகே. சோ இங்க ஒரு தலைவா சொல்லுங்க. படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த தலைவா படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போட முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஆ. படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஜெயலலிதா வந்து டைம் டு லீடுன்னு ஒரு விஷயம் நடந்ததுனால ஆமா. அந்த படத்தை அண்ணா ரிலீஸ் பண்ண அண்ணன் விடல. அண்ணன் அண்ணன் இது வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு போய் கேட்டாரு. மன்னிப்பு கைய கேட்டாரு. கட்டிட்டு. சோ அந்த பையன் ம். வந்து அந்த பையனும் நானும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான் பேன் ஆச்சு. ஓகேயா? ம். ஆந்திரால தான் பேண்ட் ஆகல. ஓகேயா? அந்த பையன் ஓ. வந்து அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன வச்சிருந்தான், ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தான். ஓகேயா? ஆ. நானும் அந்த பையனும் என்ன கூப்பிட்டான். ஓகே, நான் அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த எங்க ப்ரோ கீழ கேமிங்லாம் இல்ல. வாங்கல்ல? நான் ஜாலியா இருந்தேன் அப்போ. ஓகே. ஏய் நீங்க இது இது நிம்மதியா இருந்திருக்கீங்க. பாத்து. ஆ. அந்த பையன் வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருந்தான். ஓகேயா? ஆ. சோ நாங்க வந்து ஆந்திரால ஒரு தியேட்டர்ல ஓடுதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சென்னையில இருந்து எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி எங்க சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா புது போன் லான்ச் பண்றாங்க. அதனால ஆ. என்னையும் இன்னொரு பையனையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் கூட்டு போறாங்க ட்ரைனிங்க்கு அப்படின்ட்டு. ஓகே. ஆ. சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிட்டு கரெக்டா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஒரு 10 மணி இருக்கும். ஓகேயா? ஓகே. 10 மணி இருக்கும்போது நாங்க வந்து ஸ்ப்ளெண்டர்ல கிளம்புறோம். ஓகே. ம். இந்த ஸ்டோரி யாருக்குமே தெரியாது எங்க வீட்ல. ஓகே. நாங்க கிளம்புறோம். கிளம்புனோம்னா ஆ. ஸ்ப்ளெண்டர்ல போயிட்டு இருக்கோம். ஓகேயா? நாங்க ஆ. வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டி நாங்க எங்க கிட்ட வந்து என்கிட்ட 300 ரூபாய் இருந்தது. அந்த பையன் கிட்ட எவ்வளவு ஆ. இருந்ததுன்னு சரியா தெரியல. ஓகேயா? ஆ. அப்ப வந்து அவன் அந்த பையன் என்ன சொன்னா, ஒரு 500 ரூபாய் போட்டா போதும் போயிடலாம் அப்படின்னா. ஓகேயா? இது ஆந்திராக்கா? ஸ்ப்ளெண்டருக்கு. ஆ. எனக்கு ஆந்திரா ஆ. பத்தி தெரியாது. ஓகே. சோ ஆ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் போட்டா போதும்ல. ஓகே. நாங்க பெட்ரோல்ல 500 ரூபாய் போட்டோம். ஓகே. ஆ. 500 ரூபாய் போட்டு ஆந்திரா வந்து கிட்டத்தட்ட போயிட்டோம். போனோடனே அங்க தலைவா ஓடுது. தலைவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோக்கு வந்து போயிட்டீங்களா பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு? போயிட்டோம். 500 500 ரூபாய்ல. ரூபாய்க்கா? 500 ரூபாய்ல. அப்ப ஆந்திரானா ஆந்திரா எந்த எப்படின்னா, ஆட்சிகள்? ஏய் ப்ரோ அது ரொம்ப பெட்ரோல் கம்மி ப்ரோ அப்போ தலைவா டைம்லலாம். என்ன ஓகே, ப்ரோ ஓகே, நீ? ஓகே. ஆ. அப்ப நீங்க இந்த ஆட்சி மாற்றதுக்காக இது பண்றீங்க, கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் நீ அப்ப நோட் நோட் உங்களோட தடுத்து அதுவா நீ நோட் எடுத்துக்கலாம். அப்படி அப்படி ஒண்ணும் நோட்டாதீங்க நீங்க. ஓகே. நான் சொல்றது கேளுங்க. ஓகேயா? சரி. நீங்க அப்படிலாம் ஒண்ணு நோட்டி கோர்த்து விடாதீங்க. சரியா? கேளு. சோ நாங்க போயிட்டோம். ஓகே. சோ அங்க வந்து டிக்கெட் அப்போ வந்து கரெக்டா எவ்வளவு தெரியுமா? 30 ரூபாய். ஆ. டிக்கெட் எவ்வளோ? ஓ. ஆமா 30 ஆந்திராலயா? ரூபாய். ஓகே, எங்க ஓகே, ஓகே. இங்கேயே தேவ் பேர்ட்ஸ்ல 30 ரூபாய் தாங்க டிக்கெட். 30 ரூபாய் 60 ரூபாய் மேக்ஸிமம் அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. அவ்வளவுதாங்க டிக்கெட். வேற எவ்வளவுங்க டிக்கெட் தெளிவா ஃபர்ஸ்ட் டே டைம்ல? ஃபர்ஸ்ட் ஷோ கூட. ப்ரோ ஆந்திரால பெருசாலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, ஆமா. நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோலாம் இல்ல ப்ரோ. நாங்க வந்து பாத்தீங்கன்னா படம் முந்தின நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்க அடுத்த நாள் தானே ஓகே. போனோம். ஓகேயா? ஓகே, ஓகே, ஓகே. நாங்க போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு ஷோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி 2 ஹவர் 3 ஹவர் டீ சாப்பிட்டுட்டு ஷோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு எனக்கு அந்த படம் பிடிக்கவும் இல்ல, நல்லாவும் இல்ல. ஆனா அந்த பையன்கிட்ட சொல்லவும் முடியல. அந்த பையன்கிட்ட சொன்னா ரொம்ப பர்சனலா எடுத்துப்பான். ஓகே, ஓகே, ஓகே. சோ அதனால எதுவும் சொல்லவும் இல்ல. நாங்க கிளம்பிட்டோம். ஓகே. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மொத்த காசு வந்து 500 ரூபாய் பெட்ரோல் போட்டோமா. என்கிட்ட 300 ரூபாவை நான் வந்து அந்த சாப்பாடுக்கு செலவு பண்ணிட்டேன். அந்த சட்டி கிட்ட காசு இல்ல. ஓகேயா? நான் என்ன நினைச்சேன், பெட்ரோலுக்கு அவன் காசு வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு ஓகே. அவன் சொன்னா 500 ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்துடலாம் அப்படின்னா. எப்படி 500 ரூபாய் போயிட்டு வரும்போது நான் யோசிச்சேன். ஓகே. சரி உட்காந்து எனக்கு சரியான டிக்கிலாம் வலி, சரியான வலி. ஓகே. ஆந்திரா வரைக்கும் போயிட்டு அந்த தியேட்டர் கூட நல்ல தியேட்டர் ப்ரோ. என்னமோ ஒரு தியேட்டர். அந்த சட்டி வந்து பெட்ரோலுக்கு காசு இல்ல. ஓகேயா? அந்த சட்டிக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்க பாட்டு கிளம்பிட்டோம். ஸ்ப்ளெண்டர் நல்ல மைலேஜ் தரும். ஓகேயா? சோ நாங்க வந்து ஒரு பாதி ரூட்ல வந்துட்டோம். ஓகேயா? சித்தூர் தாண்டின்னு நினைக்கிறேன். சித்தூர் தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சித்தூரா நெல்லூரா சித்தூரா? அந்த சிங்கம் படத்துல வருமே நெல்லூர் தானே அது? ஆமா. நெல்லூர் தானே?
நெல்லூர் ஆந்திரா நெல்லூர் பார்டரு. ஆமா. நெல்லூர் தாண்டிலாம் வந்துட்டோம். ஓகே, தமிழ்நாடு தான். ஓகேயா, ஓகே. வண்டி நின்றுச்சு. பக்கத்துல சுத்தி பெட்ரோல் பங்கே கிடையாது. பெட்ரோல் பங்க் வெய் இல்லனால உங்களுக்கு காசு இல்லல்ல? கேளு, பெட்ரோல் பங்க் ஆ, இல்லனாலும் காசு இல்ல. ஆ. நான் நான் அந்த பையன் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், தள்ளிட்டு வண்டியை வச்சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டு ஓகே, இருக்கோம். ஓகே. ஓகே, பசி உயிர் போகுது. என்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தது ப்ரோ. ஓகே, சில்லற. ஆ. ஓகேயா, அந்த 10 ரூபாய்க்கு ஒரு கடையில வந்து இது சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைம்ல அந்த 5 ரூபாய்க்கு ஒண்ணு விற்பானுங்களே, அது என்னது? ஜூஸா? ரஸ்னாவா? ரஸ்னா பாக்கெட்டு. ரஸ்னா ஆ. பாக்கெட் குடிச்சிட்டு தண்ணி பாக்கெட்டு. ஓகே, வயிறை நம்பிட்டோம். ஓகே, தண்ணி பாக்கெட்டுக்கு நான் காசு செலவு பண்ணல, ரஸ்னா பாக்கெட்டுக்கு தான் காசு செலவு பண்ணேன். அப்ப 2 ரூபான்னு ஓகே. நினைக்கிறேன் ரஸ்னா. ஆமாமா. ரூ. 2 ரஸ்னா சாப்பிடானுங்க. குடிச்சிட்டு நாங்க வந்து ஆ, பாத்தீங்கன்னா வண்டியை தள்ளிட்டு அங்க ஒரு அண்ணன் நின்று இருந்தாரு. அந்த அண்ணன் கிட்ட ஆ, போய் சொல்றோம். ஓகே ஆ. சார், அந்த பையன் சொல்றான். அவன் முதல்ல ஒருத்தன் ஹெல்ப் பண்ண போறதா எப்படி கேட்பேன்? ஆ, இந்த மாரி ஓ! நீங்க அது சொல்லியிருக்கீங்களா? பர்ஸ் தொலைஞ்சு போச்சு அந்த மாரி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா என்ன? இல்ல, சார் பர்ஸ் தொலைஞ்சு போச்சு. அப்படி அப்பெல்லாம் அவரு அதெல்லாம் பெருசே இல்ல. அப்பெல்லாம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேயா, ஓகே, ஓகே. ஒரு ஓகேயா. அவசரமான வேலைக்கா வந்தேன். சார், I am working from sir, I am working in ஐடியா. IT Park. I lost my purse. I need to get back யூசி head back to அப்படின்னு. my you see, I am basically a bachelor degree guy அப்படில. ப்ரோ, அவன் முதல்ல என்ன தெரியுமா சொன்னான்? சார், அவன் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனோன்னு அவன் எனக்கு நானே செம்ம கோவத்துல இருந்தேன் அந்த விஜய் மேல. அவன் சார், அவன் முதல்ல அந்த சாந்தகுமார் என்ன தெரியுமா சொன்னான்? சார், நான் புதுத்தரமான விஜய் ஃபேன் சார். நாங்க சென்னை சார். ஓகேயா, நீங்க வந்து தலைவா படத்தை பேன் பண்ணிட்டாங்க சார். ஓகேயா, அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கேளுங்க, இந்த மாதிரி பேன் பண்ணிட்டானுங்க சார். ஓகேயா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தலைவா படத்தை பார்த்தே ஆகணும் சார். சோ அதனால வந்து நானும் இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு பைக்ல வந்துட்டோம் சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு காசு பத்தும் நினைச்சிட்டு 500 ரூபாய்க்கு போட்டு வந்தோம். பெட்ரோல் இல்லாம வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு சார். காசு இல்ல கையில. எனக்கு அந்த ஏடிஎம்கே திட்டான். ஓ, ஓகேயா, திட்டிட்டு அவங்களாலதான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு. எங்க தலைவர் வருவாரு கண்டிப்பா சீக்கிரமா இருக்குடா அப்படின்னு. அப்பவே அவர் அன்றே கணிச்சிட்டாரு அவரு. ஓகேயா, மேபி இப்ப அவன் கட்சியில தான் சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அவனோட டச்ல இல்ல. பார்த்தா அந்த ஆளு ஏடிஎம்கே. அப்படியா ப்ரோ? என்ன இதுலயா? ஆந்திரா ஏடிஎம்கே டிவிஷனா? ஆந்திரால இல்லையா, தமிழ்நாட்டு நடுவுல தானே எடுத்தோம். தமிழ்நாட்டுக்கு நடுவுல வந்துட்டீங்களா? ஓகே, ஓகே. அந்த ஆளு ஏடிஎம்கே. ஓ, ஒரு ஆக்வர்ட் மூமெண்ட். அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை பத்தி ஏதோ சொன்னீங்களே அப்படின்னா, என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னமோ சஸ்ஸா இருந்துச்சு. நான் வந்து இல்ல சார் நாங்க பாத்துக்கிறோம் சார், தேங்க்யூ சார். இல்ல தம்பி, நீங்க என்னமோ சொன்னீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்துட்டாங்க ஒன்னா. எனக்கு சுத்தமா வேத்து ஊத்துது. ரொம்ப வேத்து ஊத்துது. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், சார் நான் ஒரு புருடா விட்டேன் சார். நான் வந்து எனக்கு ஏடிஎம்கே ஆபீஸ் தான் தெரியும். ஓகேயா, நான் வந்து என்ன புருடாட்டேன் தெரியும். இல்ல ஏடிஎம்கே ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இப்பவும் போனேன்னு யாராவது அந்த ஏரியால இருந்தீங்கன்னா, இப்பவும் போனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சாம்சங் கஃபே இருக்கும், ஸ்மார்ட் போன் கஃபே. அங்கதான் நான் வேலை பார்த்தேன். அந்த கடை பேர் டெக் ஜோன். அந்த ஒரு சாம்சங் ஸ்டோர் நீங்க இப்பவும் போட்டு பார்க்கலாம். சாம்சங் கஃபே டெக் ஜோன் ராயப்பேட்டா. நீங்க இந்த ஸ்டோரி லெஜிட்டா இருந்தா ராயப்பேட்டா. ஓகே, ஓகே சார். அவனை நான் கன்வின்ஸ் பண்றதுக்காக, சார் அவன் வந்து விஜய் ஃபேன், நான் அப்படி கிடையாது, நான் வெறித்தனமா தலை ஃபேனு. நான் வந்து பாத்தீங்கன்னா அவன் தனியா போறானேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பிடிக்கும். ஆமா. சோ நான் வந்து ஆர்வமான்ட்டு, எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆப்போசிட்ல தான் எம்ஜிஆர் தொப்பி கடை வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆனா எங்க அப்பாக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, எங்க அப்பா எம்ஜிஆர் ஆக்சுவலா ரொம்பவே தொப்பி கடை வச்சிருக்காரு. ஓ அப்படியா தம்பி, நான் கூட கட்சி ஆபீஸ்ல வந்தேன். அந்த கருப்பா ஒருத்தர் குள்ளமா இருப்பாரு, அவரு தானே? சார் அவரே தான் சார் அப்படின்னு. ஓகே, ஓ சூப்பர் தம்பி அப்படின்னு. இவங்க கிட்ட எல்லாம் பார்த்து பேச சொல்லு. வெளியூர் வந்துட்டு ஒரு அம்மாவை பத்தி, கரண்ட் சிஎம் பத்தி எப்படி பேசுறான் அந்த மாதிரி, இப்ப இருக்கிற நிலையில சிஎம் பத்தி இப்படி பேசுறானே அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. சார் சொல்லிட்டு அந்த அண்ணன் 200 ரூபாய் கொடுத்தாரு. அப்படியா ப்ரோ? 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு அப்படியே வந்து
வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, எங்க வீட்டுல உண்மை தெரிஞ்சு போச்சு. ஓ எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் ரஜினி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு நடு 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 வீட்டுல. நான் வந்து உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு, அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. நான் அப்படி கேட்பேனா, அம்மா பசிக்குதுமா சோறு வைமா அப்படின்னுவேன் எங்க வீட்டுல. ஓகேயா ஓகேயா நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஓகேயா இதுல ஒரு ஆட் ஆன் ஸ்டோரி என்னன்னா, எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்ல 500 ரூபா வச்சிருந்தாரு. ஓகே ஓகே அந்த காசை காணோம். ஓகேயா ஓ இதை நோட் பண்ணிக்கீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் எடுக்கல கேளுங்க. ஓகே நான் எடுக்கல. ஓகேயா இப்போ என்ன பிரச்சனைனா, எங்க சாம்சங் நான் வந்து எங்க சாம்சங்கோட டிஎல் வந்து பாத்தீங்கன்னா, அவர் பேரு யாரு, அவர் பேரு என்ன, சண்முகம். அவர் சண்முகம் வந்து எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். ஓகேயா நான் எப்படி சாம்சங்ல வேலை செஞ்சேன்னா, எங்க அப்பாவை கூட்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஓகே அது வந்து ஒரு வியர்டான ஸ்டோரி, அப்புறமா சொல்றேன். ஓகேயா அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எங்க விட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு கேட்டேன் எங்க வீட்டுல. ஓகேயா எங்க வீட்டுல அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மிளகு ஜீரகம் கறி எங்க வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே அது எங்க வீட்டுல எப்பவுமே அதிகமா செய்வாங்க அது. ஓகே மிளகு ஜீரகம் கறினா மிளகு ஜீரகத்துல மட்டன் செய்யறது. ஓகே மிளகு ஜீரகத்துல போட்டு கூட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா சால்னா நிறைய இருக்காது, கம்மியா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே சோ அது பயங்கரமா இருக்கும். அது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வெறித்தனமா இருக்கும். ஓகே ஸ்டோரிக்கு வருவோம். 500 ரூபாய் காணோம். ஓகே எங்க டிஎல் வந்து போன் பண்ணி கேட்டிருக்காரு, பையனை ட்ரைனிங் எல்லாம் கூட்டு போயிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரைனிங்கா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே சார், உங்க பையன் வந்து உங்க மச்சானுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு லீவ் கேட்டிருந்தானே, எப்படி புடிச்சிச்சா அப்படின்னு. அவ்வளவுதான். ஓகே அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஓகே எங்க அப்பா இந்த மாதிரி எதுவுமே கேட்கல, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, டிவில வந்து பாத்தீங்கன்னா அன்னியன் படத்தோட அண்டன் காக்கா கொண்ட காரி டண்டக்க டண்டக்க அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே டீடைலிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த இன்சிடென்ட். ஓகே எங்க அப்பா, நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டேன். எங்க அப்பா வந்து சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, பையன் சாப்பிட்டோம் போல, ரொம்ப தூரம் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. ஓகே வீரம் படம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெயிட் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு கேட்டாரு, என்ன கேட்டாரு, எங்க எப்படி போச்சு ட்ரைனிங்? சூப்பரா போச்சு, நான் கதையா விட்டேன். அங்க கேள்வி எல்லாம் கேட்டாங்க, எக்ஸாம் எல்லாம் வச்சாங்க, நான் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னேன் அப்படின்னு. வெயிட் ஆயிட்டு இருக்க அவருக்கு, ஆனா காமிக்கவே இல்லை. எங்க அப்பாவுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும், அவர் காமிக்கவே இல்லை. ஓகே நானும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன், அந்த ஸ்டோரியில எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். குவிஸ் வச்சாங்க, குவிஸ்ல வந்து 198 எடுத்தேன், எல்லாரும் கை தட்டினாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பெங்களூர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்பமே எதை வேணாலும் மன்னிச்சிருவான்டா. ஜிலேபிக்கு லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுத்தாரு, அந்த மாதிரி ஆயிருப்பாருங்க. ஓகேயா சோ நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க அப்பா கேட்டாரு, நான் சட்டை பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சிருந்தேன் அப்படின்னு. எனக்கு சத்தியமா தெரியாது, நான் எடுக்கவே இல்லை. ஓகேயா எங்க அண்ணனும் உட்காந்துருக்கான். ஓகேயா சட்டை பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சேன் பாத்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேயா இல்ல நான் பாக்கல, நான் ஏதாவது கேஷுவலா சொன்னேன். பாக்கலையா? நான் எப்படின்னா நான் சேர்ல உட்கார்ந்துருந்தேன். ஓகேயா நான் எந்திரிச்சு தண்ணி குடிக்க போறேன் பின்னாடி சொப்பையிலேயே. என்னாச்சு நான் புரியல, எனக்கு சுத்தமா புரியல, தலைக்கல. நானும் ஓகே காசு எடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அடிக்கிறாங்க போல அப்படின்னு சொன்னா, காசு எல்லாம் நான் எடுக்கல, நான் ஏன் காசு எடுக்க போறேன், எனக்கு சாம்சங்லயே சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, ஹோட்டல்ல இருந்தேன், நான் ஏன் காசு எடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்ப இன்னும் ஒரேயாயிட்டு சொப்பு வச்சாரு. எங்க அம்மா வந்துட்டாங்க நடுவுல தடுக்கிறதுக்கு. ஓகே அடிக்காதீங்க கேட்பாங்க, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க. ஓ ரைட்டு, தட் டைம் ஒன்லி ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே நான் மாட்டிக்கிட்டேன், அப்பதான் எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஓகே அப்பவும் நான் திருந்தல. ஓகே அப்பவும் திருந்தல. ஓகே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷாஜகான் கதை. ஓகே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் கதை நான் படம் பார்க்க போனேன்னு சொன்னேன்னு எங்க வீட்டுல சம்மடி அடிப்பாங்க. ஓகேயா எங்க வீட்டுல அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், நான் சாந்தகுமார் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம். ஓகே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போறாங்க, அந்த பசங்க 2 பேரும். அவங்கள கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அவங்கள பத்திரமா சேர்த்து விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
சரியான அடி அதுக்கப்புறம் தான். ஓ! அதுக்கும் அடி. அதுக்குதான் அடி. அவங்க அப்பங்காரன் வந்து உன்னை போட்டு அடிச்சானா, சேர்த்து வச்சேன்னு சொன்னா உன்னை அடிச்சானா, நான் எங்க போறது அப்படி சரியான அடி. என்னைய அப்படியே வளர்த்திருக்கானு என்னையும் கேட்பாங்களே. என்ன கேட்கறதுக்கு கட்ட விட்டெல்லாம் வாத்திட்டு வாங்கணும். நான் யோசிச்சேன், ஆஹா தலைவா, இவனுக்கு தலைவா படம் அப்பத்துல இருந்து சரியான வெறி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இவ்வளவு இதுக்கு தலைவா படம் கண்டிப்பா ஒர்த் இல்ல ப்ரோ. படம் நல்லா இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் அந்த மாதிரி யோசிச்சு அது இது பண்ணிருக்க முடியும். எங்க அப்பா சாந்தகுமாருக்கு கால் பண்ணிட்டாரு. ஓ, ஏண்டா நீ லவ் பண்ணிட்டு சாவர என் பிள்ளை எங்கடா கூட்டு போற அப்படி. அவ உண்மையும் சொல்லிட்டா, தலைவா படம் பார்க்க போனோம் அப்படின்னு. நான் எங்க லவ் பண்ணல, அதெல்லாம் லவ் எல்லாம் பண்ணல அங்கிள், வெறித்தனமான விஜய் ஃபேன் அப்படின்னு. இதுக்கு நீ லவ்வே பண்ணிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்லிருப்பாரு. எங்க அப்பா மறுபடியும் எல்லாம் அடிச்சாரு போட்டு. ஏன்டா ஒரு அணில் ஆமையா இருந்துட்டு அணில் கூட ஏன்டா இது வைக்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி காசு இல்ல. அதுக்கப்புறம் ஐடிஎம் கேல ஒரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு. எங்க அப்பா அப்போ கொஞ்சம் வந்து பார்த்தனா இதாயிட்டேன், எப்படின்னா கொஞ்சம் டச் ஆயிட்டேன். எங்க அப்பாக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும்ல. அன்னைக்கு நைட்டு எனக்கு ஜிலேபி வாங்கி கொடுத்தாங்க. எல்லா அடியும் அடிச்சு. எங்க வீட்டுல எங்க அப்பா வீட்டை பிடிச்ச விஷயம் என்னன்னா, அடி அடின்னு அடிச்சுட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. ஓகே ஓகே. எம்ஜிஆரோட ட்ரைட்ஸ் வருதுல, தோட்டத்துக்கு வர சொல்லுவாராம் அப்பா. ஸ்டோரி எண்ட்ஸ் ஹியர். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொய் சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பொய்ய நீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க பண்ண உண்மையே பரவாயில்ல, சரியா?